அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல பல பல. இன்று 7/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மாநில மையத்திலிருந்து மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அதில் ஏற்கனவே நீங்கள் 31/7/2026 ஒவ்வொரு ஆதாரக்கிளை வாய்ப்புள்ள அலுவலர்கள் முன்பு அரசாங்கம் NHISல தொகை உயர்த்தி ரூபாய் 644 உயர்த்தியதை கண்டித்து ஒவ்வொரு கிளையிலும் நடந்த அந்த ஆர்ப்பாட்ட செய்திகள் எல்லாம் சேர்ந்தன. இனி அடுத்து நடக்க இருப்பது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இல்லை அலுவலக வளாகத்தினுள் அலுவலகத்திற்கு எதிராக வரும் 12/8/2026 புதன்கிழமை என்று காலை 10 மணி அளவிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஆதார கிளைகள் மற்றும் மாவட்ட மையத்திலே உள்ள நிர்வாகிகள் இன்னும் எத்தனை பேர் மெம்பர்கள் வந்தாலும் சரி அத்தனை பேரையும் இணைத்து கொண்டு ஒரு திரள் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த 644 ரூபா பிடிக்கிறாங்க இல்லையா NHISல, இப்போ புதுசாக 1/7/2026 அது எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சுங்க. அதனால் இதனை எதிர்த்து தான் முதல்ல ஆதார கிளை வாரியாக கோஷங்கள் போட்டு எல்லாம் அறிக்கையெல்லாம் அனுப்பிச்சிருந்தோம். அதெல்லாம் மாநில மையத்துக்கு சென்று விட்டது மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே. இப்போ அடுத்து நடக்க இருப்பது 12/8/2026 அன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் எல்லா ஆதாரக்கிளை தலைவர்களும், எல்லா ஆதாரக்கிளை தலைவர்கள்லாம் யார் இங்கே இருக்கிறது மதுரை மாநகர், திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி 3 கிளைகள் தான் தற்பொழுது மதுரையில் இயங்கி வருகின்றன. அதுவரை மாவட்ட மையத்தில் நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து அந்த 12/8/2026 என்ற புதன்கிழமை காலை 10 மணி அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இல்லை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த அரசு ஆணை எண் 123 நிதித்துறை H1 டிபார்ட்மெண்ட் தேதி 24/6/2026 படி NHIS தொகையை உயர்த்தியதை கண்டித்தும், NHISல் அந்த சட்டத்தில் உள்ள எல்லா விதமான குறைபாடுகளை கண்டித்தும் மாநிலம் தழுவிய அளவிலே எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்த கூட்டத்தை நடத்த சொல்லி கடிதாசி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே வந்த செய்தி தான். இன்று புதிதாக வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் 12/8/2026 அன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கூடிய அன்பர்கள், அதாவது மெம்பர்களை வச்சு நடத்தி முடிச்சுட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு படிவம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அங்கேருந்தே, மாநில மையத்திலிருந்து. இதில் ஏற்கனவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் காலையில் நடந்தது. அரசின் கூடுதல் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கு இதோட கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தையும் ஒவ்வொரு மாவட்டமும் தங்களது லெட்டர் பேட்டில் ஃபில்லப் பண்ணி மாவட்ட ஆட்சியர் கொடுக்குற லெட்டர்லையும் சரி, அது தனியாக ஒன்று அனுப்பிச்சிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் கொடுக்க வேண்டிய கடிதம் ஒன்று தனியாக அனுப்பியிருக்கிறார்கள். இதுதான் மாவட்ட ஆட்சியருக்கு மாநில மையத்திலிருந்து வரப்பெற்ற கடிதம். இதை அந்த எந்த மாவட்டத்தில் இந்த கடிதம் அதாவது நடத்துகிறாங்களோ, கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குதோ அந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்து நிதித்துறை கூடுதல் செயலாளர் அவர்கள், தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் சென்னை, அது ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினோம். முதல்ல தனித்தனியாக ஓய்வூதியர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள்லாம் அவங்களுக்கு மனு அனுப்பிச்சிருந்தோம் ஒவ்வொரு கிளை வாரியாக. அதுக்கப்புறம் அவங்க தனியாக எந்த ஓய்வூதியம் பெறுகிறார்களோ அந்தந்த சார்நிலை கருவூலமோ இல்லை மாவட்ட கருவூலமோ அந்த அலுவலருக்கு இந்த ஆட்சேபனை கடிதாசி ஒன்று அனுப்பிச்சுட்டு அதனோட நகலை ஒவ்வொரு ஆதாரக்கிளை தலைவர்களும் கொடுத்து அதை ஆதாரக்கிளை வாரியாக மாவட்ட மையத்திற்கு அனுப்பிய பிறகு அதை மொத்தம் கட்டி நமக்கு மதுரை மாநகர், திருமங்கலம் மற்றும் வாடிப்பட்டி ஆகிய 3 ஆதாரக்கிளைகளிலிருந்து வரப்பெற்றன. எல்லாத்திலிருந்தும் வரப்பெற்ற அந்த அறிக்கைகளெல்லாம், அதாவது கோரிக்கை விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த 640 நாள் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பு மனுக்களோட நகல்களை மாநில மையத்திற்கு அனுப்பி வைத்திருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இப்போ ஒவ்வொரு கிளையும் ஆதார கிளையும் அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகம் முன்பாக
ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை 31/7/2026 அன்று வெள்ளிக்கிழமை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நடத்தி முடித்து 3 ஆதார் கிளை தலைவர்களும் அனுப்பியிருந்தார்கள் அறிக்கை. அதனை நம்ம மாநில மையத்திற்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக 12/8/2026 அன்று புதன்கிழமை அன்று எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இதே மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்து அதற்கு ஒரு படிவம் கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட ஆட்சியருக்கும், சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கும், அப்புறம் அரசின் நிதித்துறை செயலாளருக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அவங்கவுங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லெட்டர் ஹெட் பேடில் டைப் பண்ணி அதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அதை அனுப்பிச்சு கொடுத்துட்டு நீதித்துறை செயலாளர், கூடுதல் நீதித்துறை செயலாளர் அவர்களுக்கு சென்னைக்கு அனுப்பும்படி கோரிக்கையும் வைத்து இதை நிறைவேற்றுங்கள். அதாவது 12/8 வந்து நீங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் கோஷமெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லி முடித்த பிறகு இந்த விண்ணப்பத்தையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு தனி விண்ணப்பம் அளிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசின் கூடுதல் நீதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் தலைமைச் செயலகம் சென்னை 9 அவர்களுக்கும் ஒரு படிவம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் உங்கள் லெட்டர் ஹெட் பேடில் அடித்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கண்டன ஆர்ப்பாட்டம் 12/8/2026 புதன்கிழமை அன்று காலை முடிந்தவுடன் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த அதாவது கோரிக்கை விண்ணப்பங்களை நீதித்துறை செயலாளருக்கு அனுப்பும்படி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கை விண்ணப்பமும் நீதித்துறை செயலாளருக்கு ஒரு கடிதமும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை அந்தந்த மாவட்டத்தின் அந்த லெட்டர் பேடில் டைப் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் தனது ஆதார் கிளை தலைவர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைப்பது என்னவென்றால், கடந்த 31/7/2026 பெருமளவிலே ஆள்கள்லாம் மெம்பர்கள் எல்லாம் திரட்டி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அற்புதமாக மாநில மையம் அறிவுறுத்தியபடி 31/7 வெள்ளிக்கிழமை அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு ஆதார் கிளையும் நடத்தி முடித்து அறிக்கை அனுப்பிச்சி விட்டது. அதே போன்றதொரு அருமையான ஒரு நிகழ்ச்சியினை வரும் 12/8/2026 அன்று புதன்கிழமை காலை 10 மணி அளவிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அனைத்து கிளை நிர்வாகிகளும் சரி, அனைத்து கிளையில் உள்ள கூடுதலாக எத்தனை மெம்பர்களை அழைச்சிட்டு வர முடியுமோ அத்தனை மெம்பருடன் வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்த பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு மாநில மையம் அறிவுறுத்தியபடி செயல்பட மாவட்ட தலைவர் கேட்டுக்கொள்கிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர். நன்றி, வணக்கம். பல.